எல்லாரும் இந்த செய்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கல்வராயன் மலை அப்படிங்கிற மலை கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு ராஜேஸ்வரிங்கிற மாணவி சென்னை ஐஐடியில படிக்கிறதுக்கு தேர்வாயிருக்கிறாங்க. ஏரோஸ்பேஸ் படிக்க போறேன்னு பெருமிதத்தோடு அந்த குழந்தை சொல்லுது. நம்ம ஊர்ல முதல் பழங்குடி பெண் ஐஐடிக்கு தேர்வான பெண் அப்படிங்கிற பெருமை அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க கர்மாத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற உண்டு உறைவிட பள்ளியில படிச்சு இன்னைக்கு நான் அந்த தேர்வை ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பழங்குடி மாணவர்களுக்கான விடுதி அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்கும். இந்த கட்டடத்துல பசங்க பிள்ளைங்கலாம் படிச்சா அங்க என்ன வசதி இருக்கும், இங்க என்ன சாப்பாடு இருக்கும், இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பழங்குடி மாணவர் மாணவிகளுக்கான விடுதியில தங்கி ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு ஐஐடிக்கு ஒரு பொண்ணு தேர்வாயிருக்குன்னா யாரும் எங்கிருந்தும் எங்க வேணாலும் போகலாம். பாருங்களேன், இந்த மலேசியால இருக்கேன், 20வது மாடியில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில சௌகரியமா இருக்கேன். இதே ஊர்ல எங்க அப்பா ரத்தமும் வேர்வை செஞ்சு உழைச்சார். அவருடைய உழைப்பு அவருடைய படிக்க வச்சது, என்னோட உழைப்பு, என்னோட முயற்சி. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கேன். யாரும் எங்கிருந்தும் எங்கேயும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ராஜேஸ்வரி மிகப்பெரிய சான்று. நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியாகவும் இருக்கு. யாரும் முன்னேறலாம், முயற்சி இருந்தா. ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய அன்புரைந்த வாழ்த்துகள். அந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய தலைவணக்கம். அரசு பள்ளி பிள்ளைகளை, புதுக்கோட்டையெல்லாம் ஒரு பள்ளி கூட வருஷம் நீட் எக்ஸாமுக்கு அவ்வளவு பிள்ளைகளை தேர்வு ஆகிற அளவுக்கு உதவி செய்யறாங்க. இங்க இந்த பாருங்க, ஜேஇல ஒரு பிள்ளை பாஸ் ஆனதுக்கு இங்க இருக்கிற ஆசிரியர்கள் காரணமா இருந்திருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்புரைந்த வாழ்த்து. எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா எல்லாரும் பெரிய ஆகலாம்.